உடனே அந்த நாய் போய் ஒரு வார்த்தை சொல்லி எல்லா நாயையும் சொல்லி கூட்டிகிட்டு ஒரே ரகளைங்க. அத்தனை ரகலை போகிற வழியில் சண்டை போட்டு ஒன்று கடிக்கிறதும் ஒன்று அடைக்கிறதும் அத்தனை சண்டை போட்டு கையில் ஆகிட்டு போகுது. அத்தனைங்க ஆடு 200 ஆடு போச்சு. உடனே நந்தியும் பெருமானை கூப்பிட்டாரு. நந்தி, என்னங்க இந்த நாயை ஒரு கூண்டில் அடைச்சிரு, 200 நாய் ஆட்டை ஒரு கூண்டில் அடைச்சிரு. ஆடு என்னென்ன சாப்பிடு, இலையெல்லாம் சாப்பிடுதில்ல, அதெல்லாம் கட்டாக பிடிக்கிட்டு போய் கட்டி தொங்க விட்டுரு. தண்ணி ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சிரு. இந்த நாய் தட்டு சோறு தானே சாப்பிடும், அது எல்லாத்தையும் 200 தட்டில் சோறு போட்டு சோத்தை கொண்டு வச்சிரு. 6 மணிக்கு கூட்டில் கொண்டு அடைச்சாச்சு. நாயையும் அடைச்சாச்சு, ஆட்டையும் அடைச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு கோர்ட்டு நீதிபதி வந்து உட்கார்ந்தார். போய் கதவை திறந்து பாரு. போய் நாய் இருக்கிற கூட்டை திறந்தாங்க. அத்தனை நாயும் செத்து கிடக்குது. ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு வெடி வரைக்கும் போட்டு வச்ச சோது எதுவும் திங்கல. அதுவும் திங்காமல் அடுத்த நாயும் திங்க விடாமல் அதுவும் திங்காது. வீட்டில் புல்லுக்கட்டு கொண்டாந்து போட்டுப்பாங்க. தாய்மார்கள் புல்லுக்கட்டு ஒரு கட்டு கொண்டாந்து போட்டுப்பாங்க. அது மேலே நாய் ஏறி படுத்துங்க. மாடு திங்க வந்ததுன்னா விடாது, உருங்க. நாய் மாடு வந்ததுன்னா சரி மாட்டை தான் வேண்டாம், நீ ஏன் திங்கிறீன்னா நீ இன்னும் திங்கிறது இல்லை, திங்க வேறு மாட்டையும் விடாது. அந்த மாதிரி ஒரு நாய் மட்டும் அரை உயிரோடு இருந்தது. அந்த பார்க்க போனாலே நீ எப்படி அரை உயிரோடு இருக்கிறேன்னு கேட்டான். கடைசியாக நாங்கள் 2 பேர் சண்டை போட்டோம். எப்படியோ அவனை நான் அழைச்சி ஒழிச்சு கட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் ஜாகாம இருந்தால் நானும் போயிருப்பேன். பார்த்தீங்களா நாயை